அந்த வீடியோவை 7 வருடங்களுக்கு முன் எடுத்த வீடியோவுடன் இணைத்து கோவிலில் வைத்து நாங்கள் நடனமாடியதாகவும் மது அருந்தியதாகவும் ஒரு பொய் புகாரானது இப்பொழுது சமூகம் தொடர்ந்து பரவி வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் அர்ச்சகர்கள் ஆபாசமாக நடனமாடிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வீடியோவை பதிவு செய்து வெளியிட்டதாக சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்களை வீடியோ வெளியிட்டுள்ளனர். பூசாரிகளை கைது செய்ய வலியுறுத்தி அங்கு போராட்டம் நடந்த நிலையில் இந்த விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பெரிய மாரியம்மன் கோயில். இங்கு திருவிழா காலங்களில் பூஜை மற்றும் அர்ச்சனை உள்ளிட்டவைகளுக்கு வெளியூரிலிருந்து வரும் அர்ச்சகர்கள் சிலர் கோவில் வளாகத்தில் மது அருந்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் சிலர் அறை ஒன்றில் ஆபாசமாக நடனமாடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு கோவிலுக்கு வரும் பெண்களை ஜன்னல் ஒன்றை எட்டி பார்க்க வைத்து முகத்தில் விபூதி எடுத்த காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இந்த வீடியோ வைரலான நிலையில் பக்தர்களின் நம்பிக்கையை குலைக்கும் வகையிலும் பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டது மன உளைச்சலை ஏற்படுத்தியதால் பூசாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாண்டியராஜன் என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவரது புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அர்ச்சகர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதோடு தற்போது தலைமறைவாக உள்ள அர்ச்சகர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் வழக்கு பதிவு செய்து தேடப்படும் குற்றவாளிகள் என காவல்துறையினர் தெரிவித்த வினோத் மற்றும் கணேசன் ஆகியோர் இணைந்து தற்போது வீடியோவை வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் முன்னாள் அர்ச்சகர் ஹரிகரன் மகன் சபரிநாதன் என்பவருக்கு தங்கள் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தில் தாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கிலும் பழைய வீடியோவை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். முன்னாள் பூசாரியான ஹரிகரன் என்பவர், ஏன்னா ஹரிகரன் மற்றும் அவரது மகன் இந்த வீடியோவை வெளியிட்டது அவரது மகன் சபரிநாதன். ஏன்னா அந்த கோவிலில் இப்போ கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாங்கள் எந்த இதுவும் செய்யக்கூடாது, எங்களை காழ்ப்புணர்ச்சி எங்களை இதுவும் பண்ணக்கூடாது மோட்டிவேஷன் மூலமாக இந்த வீடியோவை தொடர்ந்து சமூக வலைதள ஊடகங்களில் பரவி வருகிறது. மேலும் இது குறித்து கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் புகார் அளித்துள்ளதாகவும் இந்த வீடியோவால் தங்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி விட்டதாகவும் அந்த வீடியோவில் பேசி வெளியிட்டுள்ளனர். வெளியான வீடியோவில் சொல்லப்படுவது போல தாங்கள் மது அருந்திவிட்டு நடனமாடவில்லை என்றும் டிவியில் ஓடிய சினிமா பாடலுக்கு நடனமாடியதாகவும் கூறிய அவர்கள் பெண்கள் முகத்தில் விபூதி அடித்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறியுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, தலைமறைவாக உள்ள அர்ச்சகர்களை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இரு தரப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் விவகாரம் பூதாகரமாகியுள்ளது.